ஒரு படம் பண்ணிட்டு அதோட டெஸ்டினின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அது எப்போ வரும், வருமா வராதா எதுவுமே நமக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாரோடையும் நம்ம பழகியிருக்கோம். அவ்வளோ நாள் ஒரு ஒரு 2 to 3 months நம்ம பழகியிருக்கோம். அப்போ வந்துட்டு அந்த படம் வராத போது நமக்கே கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனாலே நம்ம சும்மா கால் பண்ணி கேட்போம், என்னாச்சு சார் நம்ம படம் என்னாச்சு. இல்லை தம்பி இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. அது வந்து ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் சிக்கல்னா நமக்கு எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் முடிச்சும் படம் வெளில வரல அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு இருந்துச்சு. மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் சிக்கல் தான் இருக்கும். இந்த படத்துக்கு எப்படின்னா எல்லாம் முடிச்சிட்டோம். ஜியோபி சார் சொல்றாரு, என்னால நான் வந்து ஒரு, ஏன்னா அந்த டைம்ல அவர் காதல் த கோர் பண்ணிட்டு அவர் மம்முடி சார்கிட்ட போட்டு காமிச்சாரு இந்த படம், ஜோதிகா மேம்க்கு போட்டு காமிச்சாங்க. அவங்க மூலமா ஏதாவது ரிலீஸ் ட்ரை பண்ணலாமா. அதுக்கப்புறம் அவங்க வந்து, ஆனா அவங்க வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் கொச்சின் இல்லையா, அவங்களுக்கு இங்க அவ்வளவா கிடையாது கான்டாக்ட்ஸ். அப்போ ஜேபி சாருக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமா அவர் கொஞ்சம் பேரை காமிச்சாரு. இப்போ நடந்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு படம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நம்ம இதை ரிலீஸ் பண்ணலாம் ஆனா எங்க பேனர் பேர் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம். ஸோ அப்ப நமக்கே வந்துட்டு இது நல்ல படம்னு சொல்றாங்களே, என்ன இவ்வளவு பிரச்சனை. சில பேர் பார்க்க கூட இல்லை, பாக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு 3 மாசம் ஓடி போயிடுச்சு. கடைசியில இன்ஃபேக்ட் உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க கூட தனஞ்சயன் சார் பண்ண ஒரு இன்டர்வியூ தான் நான் பார்த்துட்டு, அவர் வந்து அதுல முக்கியமான ஒரு விஷயம், மலையாளத்துல வர மாதிரி படங்கள் இங்க வரமாட்டேங்குது, அது வந்தா நம்மள மாதிரி இருக்கிறவங்க அதை சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அப்பதான் திடீர்னு நான் வந்துட்டு உங்ககிட்டயும் கேட்டேன். என்கிட்ட அவரோட நம்பரே இருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு படம் நாங்க பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு. எந்த படம் கலேஷ் அப்படின்ட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், சார் இந்த காதல் என்பது பொது. ஆக்சுவலா அவர் அது 1 year முன்னாடி இஃபியில் நாங்கள் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போட்டபோது அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் போட்டு காமிச்சோம். இம்மிடியட்டாக எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக தனஞ்சயன் சாருக்கு தான் நன்றி சொன்னோம். குவெஸ்டனுக்கான ஆன்சர் வந்து இது நிறைய நாளாக இப்படித்தான்